ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா முருகா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எவ்வளவு பெரிய தவறிழைத்து விட்டேன் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. ஆனால் நான் செய்த அந்த தவறான செயலால் தான் தங்களின் விஸ்வரூப ஸ்வரூபத்தை காணும் பாக்கியம் கிடைத்தது. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா முருகா, முருகா, எங்களை காக்க வந்த தெய்வமான தங்களிடமே போரிட்டு பாவத்திற்கு ஆளாகிவிட்டோமே. தங்களின் விராட்ச ரூப தரிசனத்தின் பலனாக அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுபட்டோம். எங்கள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். தேவர்களே, நான் உங்களை மன்னிப்பதென்ற பேச்சிற்கே இடமில்லை. ஏனென்றால் நீங்கள் நான் யாரென்பதை அறியாமல்தான் என்னுடன் போர் தொடுத்தீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் நான் ஏன் இப்படி செய்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் தந்தைக்கும் அன்னைக்கும் எதிராக நீங்கள் கலந்து கொண்ட தட்ச யக்ஞ வரலாற்றை அறிந்து அந்த கோபத்தால் தான் நான் இப்படியெல்லாம் செய்தேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவரும் உங்களை மன்னித்த காரணத்தால் இனி அதை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. நீங்கள் அதர்மமே இயல்பாக கொண்டவர்களான அசுரர்களை எதிர்க்காமல் இருக்கிறீர்கள். அதிலும் உங்களின் இருவரான யமதர்மனும் நிருதியும் அசுரருக்கு பெண் கொடுக்கவும் துணிந்து விட்டனர். முருகா, விஸ்வகர்மாவின் மகளை சூரபத்மன் கடத்திச் சென்று கடிமணம் புரிந்தான். அந்த நிலை எங்கள் புதல்விகளுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி செய்தேன். ஆனால் நான் அதை பற்றி அறியும் போது என் அன்னை சொன்ன அறிவுரைதான் என் மனதில் இருந்தது. அதர்மத்தை எதிர்க்காமல் இருப்பவரும் அதர்மம் செய்தவரே என்பதுதான் அது. அத்தோடு நான் விஸ்வரூபம் எடுத்ததற்கும் மற்றொரு காரணம் உண்டு. அசுரவதம் புரிவதற்காக அவதரித்த எனக்கு அதற்குரிய ஆற்றல் உண்டா என்ற சந்தேகம் உங்களில் எவருக்கேனும் இருக்கலாம் அல்லவா? அதை நீக்குவதற்கான வாய்ப்பாகவும் இதை நான் பயன்படுத்திக் கொண்டேன். ஆஹா, முருகா, உங்களது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டென்றும் அவை அனைத்தும் தங்களின் லீலா வினோதங்கள் என்றும் சிவபெருமான் அருள் பாலித்தாரே, அதன் உண்மையை இன்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தேவேந்திரா, உடனிருந்த அனைவரும் தடம் மாறி விழுந்த போதும் உறுதியோடு இறுதி வரை போர் புரிந்தீர்கள். உங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள். ஒரு சிறந்த தலைவனுக்குரிய பண்பு அதுதான். அதனால் தேவர் தலைவனாக இருக்க உங்களுக்கு முழு தகுதியும் உண்டு. இல்லை முருகா, இல்லை. தலைவனாக இருப்பவன்
தனது எதிரியை இனம் காணும் திறமை படைத்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் தங்களையே தெரிந்து கொள்ளாமல் போன எனக்கு அந்த தகுதி ஏது? இருப்பினும் தங்கள் அருளால் இனி தொடர முடியும் என்ற நம்பிக்கை என்னில் இருக்கிறது. குமரப்பெருமானே, எங்கள் கோரிக்கை ஒன்றை ஏற்றருள வேண்டும். கூறுங்கள். தாங்கள் விஸ்வரூபம் எடுத்து அகில புவனங்களும் அண்ட சராசரங்களும் தங்களுக்குள் இருப்பதை உணர்த்தினீர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து என் திசைகளையும் கடந்து நின்றதால் எல்லையற்றவர் என்பதையும் கண்டேன். அருவமும் உருவமாய், அனாதையாய், பலவாய், ஒன்றாய், பிரம்மமாய் நிற்கும் ஜோதி பிழம்புதான் நீங்கள் என்பதையும் கண்டேன். உங்களை பார்க்க முயன்றால் பார்வையில் அடங்கவில்லை. உங்களை பற்றி பேச முயன்றால் வார்த்தையில் அடங்கவில்லை. உங்கள் அடியவர்களான எங்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட பெருவடிவம் எடுத்த பெருமானே, தங்களை தெய்வமாக அமர வைத்து பூஜிக்க அனுமதி தாருங்கள். இல்லை இல்லை, ஏன் இப்பொழுதே என்னை கடவுளாக்கி பூஜிக்க நினைக்கிறீர்கள்? அதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லாதீர்கள். தாங்கள் சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தவர் அல்லவா? பரமேஸ்வரன் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் தந்தை போன்றவர். தவறு செய்து எங்களை தண்டித்து மன்னிப்பும் வழங்கியுள்ளீர்கள். அன்னை பார்வதி தேவி சொன்னபடி அன்பு, அடக்கம், பண்பு, கருணை யாவும் கொண்டவராய் வீரத்தின் வடிவமாய் விளங்குகிறீர்கள். அனைத்திற்கும் மேலாக அம்மையப்பர் இருவரின் பண்பினை தம்முள் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக திகழ்கிறீர்களே. அது மட்டுமல்ல, தாங்கள் விஸ்வரூபம் எடுத்து நின்றபோது தங்களுக்குள் நான் மும்மூர்த்திகளை, 3 தேவியர்களையும் கண்டேன். அவ்வகையில் அருள் தரும் தெய்வங்கள் அனைத்தும் ஒரு வடிவாகி வந்தவர் தாங்கள். அதனால் தங்களை பூஜிக்க அனுமதிக்கத்தான் வேண்டும். அதுதான் உங்கள் அனைவரின் விருப்பமென்றால் அவ்வாறே நடக்கட்டும். முருகப்பெருமானே, தேவர்களை காக்க வந்த தெய்வமே, சண்முக நாதனே, சிவகுமாரனே, பார்வதி மைந்தனே, சண்முகனே, சுடராய் அவதரித்தவனே, அருள்பெரும் ஜோதியே, ஆறுமுக கடவுளே, சண்முக நாதனே, ஆறுமுக கடவுளே, தேவாதி தேவனே, பார்வதி மைந்தனே, சிவகுமாரனே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, அருட்பெரும் ஜோதியே, ஆறுமுகனே, முருகப் பெருமானே, முருகப்பெருமானே, தங்களுக்காக ஒரு திருக்கோவில் அமைத்து அதிலே தங்களை அமர வைத்து பூஜிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கும் அனுமதி தர வேண்டும். நல்லது. எங்கே அமைக்கப் போகிறீர்கள்? தாங்கள் விஸ்வரூப தரிசனம் தந்த இந்த இடத்தை விட சிறப்பான இடம் வேறொன்று எங்கிருக்க முடியும்? அதனால் இங்கேயே அமைக்கப் போகிறோம். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆஹா,
பெருமானே, ஆறு முகனே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, முருகப் பெருமானே, சண்முக நாதனே, ஆறு முகனே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, முருகப் பெருமானே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, முருகப் பெருமானே, சண்முக நாதனே, கந்த பெருமானே, சண்முக நாதனே. முருகப்பெருமானே, ஆறுமுகனே, சண்முகநாதனே, கந்த பெருமானே, முருகப்பெருமானே, சண்முக தேவனே, கந்த பெருமானே, சண்முக தேவனே, கந்த பெருமானே, சண்முக தேவனே, முருகப்பெருமானே, சண்முக தேவனே, கந்த பெருமானே, முருகப்பெருமானே, சண்முக நாதனே, கந்த பெருமானே. விநாத் பூஜ்யயே நமஹ, த்விநேத்ராயே நமஹ, சக்திதராயே நமஹ, அக்னி ஜன்மனே நமஹ, தேவ சேனாபதியே நமக. தேவேந்திரரே, இப்பொழுது என்ன கூறினீர்கள்? தேவ சேனாபதியே என்று கூறினேன். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? இந்த இந்திரன் முதலாக இங்குள்ள அனைத்து தேவர்களுக்கும் தளபதியாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டியவர் தாங்கள்தான் பிரபு. அதனால் தான் அப்படி கூறினேன். அது எப்படி முறையாகும் தேவேந்திரரே? இந்திரலோகத்திற்கு பொருத்தமான தலைவர் இந்திரனாகத்தானே இருக்க முடியும். மற்றும் உள்ள தேவர்களும் அவரவர்க்கென்று ஒரு தனி திசையாதிக்கம் செலுத்துகிறார்கள் அல்லவா? இருக்கலாம் முருகா. ஆனால் இன்று அவற்றில் ஒன்று கூட எங்களுக்கு சொந்தமாக இல்லை. அவற்றை தாங்கள்தான் மீட்டுத் தரப் போகிறீர்கள். அதனால் நீங்கள்தான் தளபதியாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். இந்திரன் சொல்வது உண்மைதான் முருகா. இந்திரனின் இந்திரலோகமும் மற்ற திசைக்காவலர்களின் உரிமையையும் தாங்கள்தான் அவர்களுக்கு திரும்ப பெறச் செய்ய வேண்டும். அதனால் தேவர்களின் தலைவனாக தேவ சேனாதிபதியாக இருந்து தர்ம வழியில் நடத்திச் சென்று இந்த யுத்தத்தில் தாங்கள்தான் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். முருகா, இந்த மலை மீது அமைந்துள்ள கோவிலில் குடிகொண்டு தாங்கள் காலகாலமாக எங்களை காத்தருள வேண்டும். இனி இந்த மலை கந்தகிரி என்று புகழ்பெற்று விளங்கவிருக்கிறது. பார்வதி, என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதோ அங்கே பாருங்கள். தேவர்கள் அந்த மலையில் ஒரு திருக்கோயில் அமைத்து முருகனை அதில் அமர வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலைக்கு கந்தகிரி என்றே பெயர் சூட்டி விட்டார்கள். அத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் தகுதி வாய்ந்தவன்தானே நம் பிள்ளை. அவ்வாறு இருக்க அதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லை போல் தெரிகிறது. தன் மகனை சான்றோன் என பிறர் போற்றும் போது எந்த தாயும் மகிழத்தானே செய்வாள். பிறகென்ன சிந்தனை? இவ்வளவு விரைவாக அவனுக்கென்று தனி இருப்பிடத்தை ஏற்படுத்தி நம்மிடமிருந்து பிரிக்கிறார்களே. தேவ சேனாதிபதி என்று பெயர் சூட்டி அவனை துதிக்கிறார்களே. அதனால் என்ன? அப்படி அவனை சேனாதிபதியாக அறிவிக்கும் முன்பு அதற்குரிய பொறுப்புகளை அவனுக்கு விளக்கினார்களா? இல்லையே. அவன் மிகவும் ஆவேசமானவனாகவும் விரைவில் கோபம் கொள்பவனாகவும் இருக்கிறானே. இந்த நிலையில் அந்த பொறுப்பை அவனால் நிறைவேற்ற முடியுமா? அவனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகும் உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? அவனது அவதார நோக்கமே அதுதானே. தேவ சேனாதிபதியாகி அசுரவதம் புரிவதுதானே. நானும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன். ஆனால் அவன் தமையனான கணபதி இந்த வயதில் சமர்புரியும் சக்தி கொண்டவனாக இருந்தாலும் சமயோஜித புத்தி உள்ளவனாகவும் இருந்தான். கஜமுகாசுர வதத்தை மிகவும் சாமர்த்தியமாக நடத்தினான்.
அதற்குரிய வீரத்தோடு விவேகமும் அவனிடம் இருந்தது. நமது இரு பிள்ளைகளும் சக்திசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் விளங்கக்கூடியவர்கள்தானே. ஆனால் அவ்விருவருக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன? தேவி, உன்னிடமிருந்து மஞ்சளை திரட்டி வைத்ததால் உருவானவன் கணபதி. அதனால் தான் அன்னையின் குணங்களான அடக்கம், பொறுமை, உள்ளுணர்வு, சமயோஜிதம் போன்ற பெண்களுக்குரிய குணங்களை அதிகம் பெற்றிருக்கிறார். தேவசேனாபதியே, தேவசேனாபதியே, தேவசேனாபதியே. தேவர்களே, உங்கள் பக்தியை கண்டு நான் பரவசமடைந்தேன். தாம் போற்றும் துதி பாடல்களை கேட்டு மெய் மறந்தேன். அதை நான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக உங்களுக்கு ஏதேனும் வழங்க வேண்டுமென்று நான் ஆசைப்படுகிறேன். அது எங்கள் பாக்கியம் பிரபு. முருகப்பெருமானே, கந்தப்பெருமானே, ஆறுமுகனே, சண்முகநாதனே, கார்த்திகேயனே. தாயே, தாயே, காப்பாற்றுங்கள் தாயே, தாயே, எங்கிருக்கிறீர்கள்? என் மைந்தர்கள் குரல் போல் கேட்கிறதே. தாயே. ஓஹோ, அப்படி என்றால் இதெல்லாம் தேவர்களின் தந்திரமா? இல்லை, இது தந்திரம் இல்லை, எச்சரிக்கை. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அம்மா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தாயே, தாயே, அம்மா, அம்மா. வாதாபி, வில்வலா, வந்து விட்டீர்களா? உங்களுக்கு என்ன நேர்ந்ததோ என்று கலங்கிக் கொண்டிருந்தோம். அம்மா, உங்களை பார்த்தால் நீங்களும் ஏதோ பயந்து விட்டது போல் தெரிகிறது. ஆமாம், பானுகோபன் எங்கே? இதோ இங்கேதான் இருக்கின்றேன். என்னிடமிருந்து எனது நெற்றிக்கண்ணின் தீச்சுடராக வெளிப்பட்டு உருவானவன். அதனால் தான் என்னுடைய குணங்களான தலைமை பண்பு, கோபம், ஆவேசம், முன்னெச்சரிக்கை, வீராவேசம் முதலான குணங்களை பெற்றிருக்கிறான். மன்னித்தருளுங்கள். தாங்கள் கூறுவது உண்மைதான் சுவாமி. இப்போதுதான் கணபதிக்கும் கந்தனுக்கும் உள்ள வேறுபாடு எனக்கு புரிகிறது.
தவம் புரியச் சென்ற கணபதி நெடுங்காலமாக அதிலேயே மூழ்கிவிட்டான். அவன் விரைவாக திரும்பி வந்திருந்தால் தனது சிறந்த குணங்களை தம்பிக்கு கற்றுக் கொடுத்திருப்பான். கணபதியிடம் பல அற்புதமான குணங்கள் இருக்கின்றன. முருகனிடம் வீரம் ஒன்றே பிரதான குணமாக இருக்கின்றது. தேவி, முருகனிடமும் அனைத்து குணங்களும் இருக்கின்றன. அவற்றை வெளிப்படுத்துவதற்கான சரியான சூழல் அமையவில்லை. அதற்கான வாய்ப்புகள் கிட்டவில்லை. இன்னும் கூறினால், அத்தகைய அற்புத குணங்கள் தனக்குள்ளே இருப்பது அவனுக்கே தெரியவில்லை. அதற்கான சூழ்நிலை ஏற்படும் போது அவை அனைத்துமே மடை திறந்த வெள்ளம் போல் தடைகளை உடைத்துக் கொண்டு வெளிப்படும். இது போதும் சுவாமி, இது போதும். அனைத்தையும் அறிந்தவரான தாங்களே இதை பற்றி இவ்வளவு தெளிவாக கூறிவிட்டீர்கள். நான் இனி முருகனை பற்றி கவலை கொள்ள மாட்டேன். அவனிடம் இருக்கும் அற்புத குணங்களை உற்ற முறையில் வெளிப்படச் செய்வேன். அப்போதுதான் அவன் தேவர்கள் விரும்புவது போல் போர் புரிய வந்த வீர கடவுளாகவும், அதே நேரம் மக்கள் விரும்பும் அன்பு, அமைதி, ஞானம், பொறுமை என அனைத்தும் அமைந்து அடியார்கள் உள்ளம் முருகி தொழத்தக்க தெய்வமாகவும் திகழ்வான். தேவசேனாதிபதியே, இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் எங்களில் ஒவ்வொருவருக்கு அடையாளம். ஆனால் 12 கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி நிற்கும் தங்களுக்கு இவை அனைத்துமே அடையாளம். அதனால் நாங்கள் எங்களையே தங்களுக்கு அர்ப்பணம் செய்தது போல் இந்த ஆயுதங்களையும் தங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இல்லை இல்லை, இந்த ஆயுதங்கள் அனைத்தும் உங்களுக்குரியவை. இவற்றை நான் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவரவர்க்குரிய ஆயுதங்கள் அவரவரிடமே இருக்கட்டும். என் பெருமானே, தங்கள் விருப்பப்படியே இவை எங்களிடம் இருந்தாலும் இவை என்றென்றுமே தங்களுக்குரியவையே. அசுரவதம் புரியும் நேரத்தில் இவற்றில் எதை வேண்டுமானாலும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு அவசியம் வரும்போது நிச்சயம் எடுத்துக்கொள்கிறேன். அசுரவதம் நடக்கும்போது கண் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். தேவர்களே, நீங்கள் அனைவரும் என்னை தேவசேனாதிபதியாக ஏற்று சிறப்பு செய்ததைக் கண்டு நான் மகிழ்கிறேன். என் தாய் எனக்காக காத்து கொண்டிருப்பதனால் நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. முருகப் பெருமானே, கந்த பெருமானே, சண்முகநாதனே, கார்த்திகேயனே, சிவகுமாரனே, தந்தையே, இப்பொழுது இங்கு என்ன நடந்தது? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்கள். யார் வந்தார்கள், என்ன செய்தார்கள்? இளைய தந்தையே, தாங்களாவது கூறுங்களேன். ஏன் யாரும் எதுவும் பேச மறுக்கின்றீர்கள்? இருக்கும் நிலைமையை பார்த்தால் எங்களுக்கு அங்கு நடந்தது போல் உங்களுக்கும் இங்கு ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பானுகோபா, இப்போது நாம் அதை பற்றி பேச வேண்டாம். அத்தையின் பிள்ளைகளோடு நீ பாதுகாப்பாக வந்து சேர்ந்தாயே, அதுவே போதும். பானுகோபா, உங்களை யாராவது தாக்கினார்களா? இல்லை இளைய தந்தையே, ஆனால் இன்னதென்று சொல்ல முடியாத ஏதோ ஒரு சக்தி எங்களை பயமுறுத்தியது. அது தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்குமோ என்று எண்ணினேன். உங்களுக்கும் தெரியவில்லை என்றால் என் பாட்டிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அம்மா, ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்?
நீங்களும் நாங்கள் பார்த்த அதே நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள். அண்ணா, நாம் அதை பற்றி சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? இவை அனைத்தும் தேவர்களின் சூழ்ச்சிதான் என்பது புரிகிறது. ஆம், நம் அசுரகுலம் பெருகி வலிமை வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஓஹோ, அப்படியென்றால் இதெல்லாம் தேவர்களின் தந்திரமா? இல்லை, இது தந்திரம் இல்லை, எச்சரிக்கை. நமது வீழ்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது என்று உணர்த்துவதற்கான எச்சரிக்கை. தேவி, அங்கே பார்த்தாயா? ஏதோ ஒரு ஒளி மின்னல் நம்மை நோக்கி வருவது போல் தெரிகிறது. அது முருகனின் வருகைதான் என்று எனக்கு தெரியாதா என்ன? அவன் வரும் விதத்தை கவனித்தீர்கள் அல்லவா? என்னென்ன லீலைகள் செய்கிறான் உங்கள் பிள்ளை? புகழ் பெற்று வாழ்வாயாக. அம்மா, என்ன நடந்தது என்று அறிவீர்களா? நான் அதை கூறினால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எவரும் கற்பனை கூட செய்ய முடியாத அற்புதங்களை உங்கள் மகன் செய்துவிட்டு வந்திருக்கிறான். அம்மா, கேளுங்கள். நான் நடந்த அனைத்தையும் உங்களிடம் ஒன்றுவிடாமல் கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். தேவி, நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு நேரம் நீ கோபம் கொண்டவள் போல் பாவனை செய்ய போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன். அம்மா, யமதர்மனிடத்தில் அசுரன் சிங்கமுகன் கோரிக்கை விடுத்தவுடன் அடுத்த கணமே மறுப்பின்றி ஏற்றுக்கொண்டான் என்று அறிந்ததும் என்னால் தாங்க முடியவில்லை. அதர்மத்தை எதிர்த்து கேட்காதவனும் அதர்மம் செய்பவனே என்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? அது என் நினைவிற்கு வந்தது. அடுத்த கணமே யமனுக்கு பாடம் புகட்ட நான் புறப்பட்டு விட்டேன். நான் அந்த யமலோகத்திற்கு சென்றபோது என்னெல்லாம் நிகழ்ந்தது என்று தாங்கள் அறிந்தால் திகைத்து போவீர்கள். கால் பதித்த மறுகணமே யமலோகம் கிடுகிடுவென்று ஆடியது. எனக்குள்ளே இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் நான் யோசித்து பார்த்தேன். அப்போதுதான் காரணம் புரிந்தது. அறுவராக இருந்த என்னை ஒருவனாக மாற்றினீர்கள் அல்லவா? அதனால்தான் அறுவரின் சக்தியும் ஒன்றாக இணைந்து எனக்குள் வந்துவிட்டது என்று நினைத்தேன். இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? புரியாமல் பேசுகிறாய் தாரகாசுரா. அமுதமருந்திய தேவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்பதை மறந்துவிட்டாயா? அதனால் என்ன? அவர்களை சிறையிலே அடைத்து வைக்க முடியும் அல்லவா? பலவிதமான சித்திரவதைகளை தர முடியும் அல்லவா? தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன்
தொடர்கிறது. என்ன நந்தி, நான் சொல்வது சரிதானே? அறுவர் ஒருவரானதால் வந்த அரிய சக்திதானே அது? அதில் என்ன சந்தேகம்? அப்படி சொல்லுங்கள். அங்கு என்ன நேர்ந்தது என்று தங்களுக்கு தெரியாதல்லவா? அதை பற்றி சொன்னால் தாங்கள் கேட்பீர்கள் அல்லவா? முருகப்பெருமானி, தாங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டீர்களா என்று தேவர்கள் காத்திருக்கிறார்கள். அத்தகைய தாங்கள் என்னை ஒரு பொருட்டாக மதித்து அத்தனையும் கூற முன்வருகிறீர்கள் என்றால் அது எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? நந்தி, உங்கள் பெருமையை நான் நன்றாக அறிவேன். சிலாத முனிவரின் மைந்தனான தாங்கள் என் தந்தைக்கு வாகனமாக வேண்டும் என்பதையே வாழ்வில் லட்சியமாக கொண்டு தவம் புரிந்து அதை பெற்றவரல்லவா தாங்கள்? அதனால் தான் அனைத்தையும் தங்களிடம் சொல்ல முன்வந்தேன். முருகா, என் அருமை செல்வனே, நீ புரிந்த அற்புதங்கள் அனைத்தையும் நான் ஞான திருஷ்டியில் கண்டறிந்து உன் சக்தியை உணர்ந்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் உனது தாயாக நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். அன்னை தன்னிடம் பேசவில்லையே என்று ஒரு பிள்ளைக்கு மனம் வருந்தும் நிலை வந்தால்தான் தாய் சொல்லும் கருத்துக்களை மனமுன்றி கவனிக்க முடியும். அந்த நிலையில்தான் நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் நான் உனக்குள் விதைக்க முடியும். வெயிலில் இருக்கும் பொழுதுதான் நிழலின் அருமை புரியும். ஒரு பொருள் இல்லாத போதுதான் அது இருக்க வேண்டிய அவசியமும் புரியும். அதனால்தான் நான் உன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன் முருகா. என்னை மன்னித்து விடு. தாய்க்கும் மகனுக்கும் நடுவே ஒரு மௌன போராட்டம் தொடங்கிவிட்டது. மகனிடம் கோபித்துக் கொள்வது போல் நாடகமாடுகிறாள் பார்வதி. அந்த கோபத்தை சற்றும் பொருட்படுத்தாதவன் போல் பாவனை செய்கிறான் முருகன். இருவரில் யாருடைய பிடிவாதம் வெல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான் இங்கிருந்து புறப்பட்டு முதலில் யமதர்மனின் சையமணி என்ற பட்டணத்திற்கு சென்றேன். அவர் மீது தங்களுக்கென்ன வெறுப்பு? அவர் மிகுந்த பெருமைக்குரியவர் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? அவர் ஒருவரது காலத்தை முடித்து வைப்பதால் காலன், மரக்கருணையால் உயிர் பறிப்பதால் மரளி, உடலையும் உயிரையும் கூறுபடுத்துவதால் கூற்றுவன், தர்ம நெறி தவறாமல் உயிர்களுக்கு நீதி வழங்குபவர் என்பதால் தர்மராஜன். அனைத்தும் உணர்ந்த தாங்கள் யமன் தன் மகளை வேறு வழியின்றி பயத்தின் காரணமாக அசுரனுக்கு தர முற்பட்டதை அறிந்தும் அவரை தண்டிக்கலாமா? அந்த நேரத்தில் என் சிந்தையில் அக்கோபமே இருந்தது நந்தி. அவரை கண்டிக்க வேண்டும் என்று சென்றேனே தவிர தண்டிக்க நினைக்கவில்லை. யமனை கலங்க வைத்த பின் சந்திரனை சுழல வைத்தேன். வீரபத்ரனாக வடிவெடுத்து மேரு மலைக்கு சென்று அங்கு மறைந்து கொண்டிருந்த அட்டதிக்கு பாலகர்கள் மீது போர் தொடுக்க முனைந்தேன். ஆனால் அவர்களோ அட்டதுக்கு யானைகளை அனுப்பினார்கள். அந்த யானைகளோ மானிட உருவம் கொண்டு என்னுடன் போராட முயன்றன. ஓஹோ, அப்படி என்றால் தாங்கள் முதலில் அஷ்ட கஜங்களை எதிர்கொண்டு அவர்களோடு போரிட்டீர்கள் இல்லையா? ஆமாம் நந்தி, இப்பொழுது நினைத்தாலும் இதையெல்லாம் நானா செய்தேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அம்மா, நடந்த நிகழ்ச்சிகளைக் கொண்டு தாங்கள் இப்படி திகைத்திருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அவர்கள் நம்மை விட சக்திசாலிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி அவர்கள் வேஷம் போடுகிறார்கள் என்று கூறிவிட முடியாது சூரபத்மா. நிச்சயம் ஒரு புதிய சக்தி, வலிமை வாய்ந்த சக்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது.
அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறியாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அப்படி என்றால் இன்னும் ஏன் நாம் தாமதிக்க வேண்டும்? இக்கணமே படையெடுத்துச் சென்று என் திசை தேவர்களையும் வென்று கொன்று குவித்து விடுவோம். ஆம், அவர்களை சிறை வைப்பது, சித்திரவதை செய்வது இவையெல்லாம் வீண் வேலைகள். புரியாமல் பேசுகிறாய் தாரகாசுரா. அமுதமருந்திய தேவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்பதை மறந்துவிட்டாயா? அதனால் என்ன? அவர்களை சிறையிலே அடைத்து வைக்க முடியும் அல்லவா? பலவிதமான சித்திரவதைகளை தர முடியும் அல்லவா? என்ன செய்கிறாய் நீ? பிறகென்ன பாட்டி, நீங்கள் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர் உங்களை அவமதிப்பது போல பேசாமல் இருக்கிறாரே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இல்லை, பகைவனின் பலத்தை அறியாமல் படையெடுப்பை பற்றி நாம் இப்போது பேச வேண்டாம். நேற்றைய நமது அனுபவங்கள் ஏதோ தீமை நேரப் போகிறது என்பதை உணர்த்தும் கெட்ட சகுனங்கள் என்பதை நாம் மறக்க வேண்டாம். என்ன பேசுகிறீர்கள் அம்மா? அதையே நினைத்துக் கொண்டு எதுவும் பேசாமல் இருப்பதா? சரி, இனி நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும்? அதையாவது கூறுங்கள். இதற்கு நாம் சுக்கிராச்சாரியாரை நாடிச் செல்ல வேண்டும். பிருகு முனிவரின் வழி வந்ததால் பார்க்கவர் என்ற புகழ் பெற்ற அவர்தான் சகல சாஸ்திர விற்பன்னர். அவர் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுக்கொண்டு நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். அஷ்ட கஜங்களோடு போராடி வென்ற நான் அதற்கு பிறகு அட்டதிக்கு பாலகர்கள் எனப்படும் இந்திராதி தேவர்களோடு போர் புரிய தீர்மானித்தேன். அவர்களை தேடிக்கொண்டு அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று நானே எதிர்கொண்டேன். அப்பப்பா, மேருமலை அடிவாரத்திற்கு வந்து தேவர்கள் பேசியதை கேட்டதிலிருந்து தாங்கள் அவர்களோடு எந்த அளவு போரிட்டிருப்பீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அமரரோடு போரிடும் போது இப்படி என்றால் அசுரரோடு போரிடும் போது எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து திகைத்து போனேன். அப்படி ஒரு நேரம் வரும்போது அசுரரை வதைத்து அமரரை காப்பேன் நந்தி. என்ன இது? நான் இவனை பார்க்காதது போல் நடந்து கொண்டது இவனுக்கு தெரியவில்லையா? அல்லது என்னை பார்க்காதது போல் இவன் நடந்து கொள்ள விரும்புகிறானா? இப்போது அமரரோடு நடந்த போரை பற்றி கேளுங்கள். தேவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் கூறவே இல்லையே. கூறுங்கள் பிரபு. நான் கோபமாக இருக்கிறேன் என்று காண்பித்துக் கொண்டதை இவன் கருத்தில் கொள்ளவே இல்லையே. என்னை பொருட்படுத்தாதவன் போல் நந்தியிடம் அமர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறானே. இந்த நந்திக்காவது தெரிய வேண்டாம் அந்த பிள்ளை அம்மாவை சந்திக்க போக வேண்டும் என்று? இருக்கட்டும் இருக்கட்டும், மகாதேவர் நிஷ்டையில் அமரப் போகிறார், நந்தி தன் பணிகளை செய்ய போகிறான். அதன் பிறகு இவன் என்னை தேடிக்கொண்டு வந்துதானே தீர வேண்டும். அப்பொழுது பேசிக்கொள்கிறேன். அஷ்ட கஜங்கள் அடிபட்டன என்றவுடனே தேவர்கள் எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டும். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சித்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் என்னுடன் சமர்புரிய வந்து விட்டார்கள். இந்திரன் அவர்களை தூண்டிவிட்டு ஆயுதங்களை ஏந்தும்படி செய்துவிட்டார். ஓஹோ, இவர்தான் சுக்கிராச்சாரியாரோ? இந்த வயதான முனிவர் அப்படி என்ன நமக்கு ஆலோசனைகள் வழங்கி விடுவார்? இதற்காகத்தான் பாட்டி இவ்வளவு தூரம் அழைத்து வந்தாரா? குருதேவா,
இந்த சுரசையை மாயாதேவி என்று மாற்றியவர் தாங்கள். காசியப முனிவரை கொண்டு அசுரகுலம் தழைக்க வழிவகுத்தவர் தாங்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆலோசனை வழங்க உங்களைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? கண் திறந்து பாருங்கள் குருதேவா. குருதேவா, உங்களிடம் அஷ்ட சித்தியையும் கற்றுக்கொண்ட உங்கள் சிஷ்யை சுரசை வந்திருக்கிறேன். என்ன செய்கிறாய் நீ? பிறகென்ன பாட்டி, நீங்கள் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை அவமதிப்பது போல பேசாமல் இருக்கிறாரே. இல்லை, நீ இப்போது அவரை எழுப்பினால் அதுதான் அவரை அவமதிப்பது போல் ஆகும். அவர் சிவத்தைப் போலவே தவத்தில் ஆழ்ந்திருப்பவர். நாம் அவர் கண் விழிக்கும் வரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும். முருகன் இன்னும் அங்கு என்ன செய்கிறான்? தந்தை தவத்தில் அமர்ந்திருப்பார், நந்தியும் சென்றிருப்பான். நீ இன்னும் இந்த தாயை காக்க வைக்க நினைக்கிறாயோ? ஒருவேளை நான் இன்னும் கோபத்தில் இருக்கிறேன் என்று நினைத்து வர மறுக்கிறானோ? இது விளையாட்டு கோபம் என்று அவனுக்கு புரியாதா என்ன? என் மகன் வந்துவிட்டான் போல் இருக்கிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை இப்போது என்ன செய்கிறேன் என்று பார். வெறும் காற்றுதான் வீசியதா? இவன் எப்போது வருவான் என்று தெரியவில்லையே. பிள்ளையின் கோபத்தை தணிக்க தாயும் கோபம் கொள்வது எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை வார்ப்பதற்கு சமம்.